ஃப்ரூட் சேமியா கஸ்டர்ட் ரெசிபி. இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இந்த ரமதானுக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்திருக்கிறேன். 1/4 கப்பு சேமியா எடுத்திருக்கிறேன். இத நல்லா வறுத்துக்கங்க. 2 கப்பு திக்கான பால் எடுத்திருக்கிறேன். இத நல்லா கொதிக்கணும். சேமியா நல்லா வேவுற அளவுக்கு கொதிக்கணும். அப்புறம் ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கிறேன். வெண்ணிலா ஃப்ளேவர். 1/4 கப்பு பால் ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா சைடுலலாம் வந்து ஆடை ஒட்டிக்கும். அதெல்லாம் வந்து நல்லா கிண்டிக்கங்க. இப்ப வந்து அந்த கஸ்டர்ட் மிக்ஸர வந்து ஊத்திக்கங்க. நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கணும். நான் வந்து கொதிக்கும்போதே ஊத்திட்டேன். அதனால கொஞ்சம் கட்டி தட்டிடுச்சு. அதுக்கு பிறகு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். 1/2 கப்பு வந்து சீனி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். கை விடாம கிளறணும். இல்லன்னா கெட்டி பிடிச்சிரும். நல்லா கொதிச்சு திக்கா வந்த பிறகு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடு ஆறுன பிறகு தான் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ மிக்ஸ் பண்ணணும். சூடோட மிக்ஸ் பண்ணணும்னா, ஃப்ரூட் எல்லாம் வெந்துட்டாக்கா அதோடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நல்லா சூடு ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, அதுக்கு பிறகு ஃப்ரூட்ட வந்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ரமதான்ல இஃப்தாருக்கு கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கஸ்டர்ட்ல சேமியா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. பிளெயினா கஸ்டர்ட சாப்பிடுறத விட, இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதையே நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்ளோ டேஸ்ட்டு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணிட்டு, கமெண்ட்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.